பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய மாணவர்களே, எமது யூடியூப் சேனல் தொடர்ந்தும் வழங்கி வருகின்ற அரபு இலக்கண வகுப்பிலே இன்று நாங்கள் படிக்க இருக்கின்ற பாடம் ஹுரூஃபுல் அத்ஃப். ஹுரூஃபுல் அத்ஃப் நாங்கள் சொல்கின்றோம் இங்கிலீஷில் கன்ஜெக்ஷன் என்று சொல்லலாம். இங்கிலீஷில் ஹுரூஃபுல் அத்ஃப் ரெண்டு வசனங்களை தொடர் வசனங்களை இணைக்கின்ற போது இணைப்பதற்காக பயன்படுத்துகின்ற ஹுரூஃப்களாக இருக்கின்றன. ரைட். உதாரணமாக மின் ஹுரூஃபில் அத்ஃப், இந்த இடத்திலே உங்களுக்கு 4 எழுத்துக்கள் தரப்பட்ட வாவ் என்பது நாங்கள் சொல்லுவோம் வாவ் மேலும் என்ற கருத்து. ஃபா என்பது நாங்கள் சொல்லலாம் எனவே என்று சொல்லுவோம். சில இடங்களில் நாங்கள் அதுக்கு தமிழில் மொழிபெயர்க்க மாட்டோம். ஆனால் அந்த ஒரு செயலின் விளைவாக இன்னொரு செயல் உருவாகின்ற போது ஃப என்ற சொல்ல போடுவோம். சும்ம பின்னர் என்ற கருத்து. பின்னர் அவு என்ற அல்லது பின்னர் அவு என்பது அல்லது நாங்கள் சொல்லுவோம். இங்கிலீஷில் ஓ என்று சொல்லி யூஸ் பண்ணுவோம். ரைட். சும்ம தென் என்று சொல்லி யூஸ் பண்ணுவோம். வ என்பது அண்ட் என்று சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஃப சோ என்ற சொல் பிரயோகங்கள் நாங்கள் பயன்படுத்துவோம். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, எப்படி இந்த சொற்கள் பிரயோகிக்கின்றன வசனங்களிலே வருகின்றன சம்பந்தமாக நாங்கள் ஒரு சிறு அறிமுகத்தை இங்கே வழங்க இருக்கின்றோம். அத்தலவுசு வல் ஜரீமத்து வல் இஸ்திஹாமு மின் முஷ்கிலாத்தில் முதன் சொல்லை பாருங்கள், இந்த வசனத்தை பாருங்கள். தலவுஸ் என்பது பொல்யூஷன், என்வாயன்மெண்ட் பொல்யூஷன், சூழல் மாசடைதல். வல் ஜரீமா குற்றம். வல் இஸ்திஹாம் சனநெரிசல். மின் முஷ்கிலாத்தில் முதன் நகரங்களோட பிரச்சனைகளில் சில பிரச்சனைகள் ஆகும். இது நான் நினைக்கிறேன் நல்ல அரபிய பயணத்தில் நகர வாழ்வு என்கின்ற ஒரு தலைப்பிலே வருகின்றது. யூனிட் 4 பாடம் 42வது பாடத்தில் வருகின்ற ஒரு பாடத்துக்கு கீழே தான் இந்த பயிற்சிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நீங்கள் அந்த பாடத்தை படித்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் விரிவாக விளங்கிக் கொள்ள முடியுமா இருக்கும். சூழல் மாசடைதல் மற்றும் குற்றங்கள் மற்றும் சனநெரிசல் இஸ்திஹாம் மின் முஷ்கிலாத்தில் முதல் நகர பிரச்சனைகளில் உள்ளதாகும். எனவே இந்த இடத்துல வ வந்திருக்குது. வ என்பது மேலும் என்ற கருத்தை குறிக்கும். சூழல் மாசடைதல், மேலும் குற்றங்கள், மேலும் சனநெரிசல். எனவே வ என்ற சொல் பிரயோகத்தை பாருங்கள். அடுத்து தக்ஃபுரு ஃபில் முதனி நகரத்திலே அதிகரித்து வருகின்றது. இது அஷ்ஷரிகாத் கம்பெனிகள், மேலும் வல் ஜாமிஆத் பல்கலைக்கழகங்கள், வல் அஸ்வாக் சந்தை. எனவே நகரங்களிலே கம்பெனிகளும் பல்கலைக்கழகங்களும் சந்தைகளும் அதிகரித்து வருகின்றன. வ என்பது மேலும் என்று மொழிபெயர்க்கலாம், அல்லது தமிழிலே நாங்கள் சேர்க்கிறோம். வீடும் காடும், மாணவர்களும் ஆசிரியர்களும் நாங்கள் சொல்ல என்ற சொல் பயன்படுத்துவதற்கும் அரபியில வ என்று சொல்லித்தான் பிரயோகிப்போம். அதிரகத் பாது துவல் அல் முஷ்கிலத்தை, சில நாடுகள் பிரச்சனையை அறிந்து கொண்டன அல்லது அடைந்து கொண்டன, பிரச்சனையை விளங்கினாங்க. எனவே அதன் விளைவாக வருது பணத்தில் மசானிய தொழிற்சாலைகளை கட்டினார்கள். அதிரகத் அடைந்து கொண்டது அல்லது அறிந்து கொண்டது, பாதுல் சில நாடுகள் அல் முஷ்கி இந்த பிரச்சனையை அடைந்து கொண்டார்கள், பிரச்சனையை அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லுவோம். எனவே அதன் விளைவாக பணத்தில் மசானிய தொழிற்சாலைகளை அவர்கள் கட்டினார்கள். அப்ப என்று சொல்ல நான் ஏற்கனவே சொன்னேன். என்பது எனவே என்று சொல்லலாம், அல்லது நாங்கள் சொல்றோம் குறித்த செயல்ட விளைவு ஒன்றன் பின் ஒன்று உருவாகின்ற போது நாங்கள் என்ற சொல்ல யூஸ் பண்ணுவோம். இஸ்ரப் ஷாய தேனியை குடி, அவு கஹுவா கோப்பியை குடி, இந்த அகைக்கா உன்னுடைய சகோதரத்தில் இருக்கின்ற தேநீர் அல்லது கோப்பியை குடி. அவுன்னு சொல் வந்து நீங்க பாருங்கள், அல்லது என்று நாங்கள் சொல்லுவோம். அல்லது அதே மாதிரி சொல்ல அது நான் அத்துஹுர, அது நான் லொஹரை தொழுதார். சும்மல் அசர, பிறகு அசரை தொழுதார். சும்ம பின்னர் என்று சொல், பின்னர். சாஃபர் துயிலால் கரியா, நான் கிராமத்துக்கு சென்றேன். ஃபெல் மதீனா, அதற்கு பிறகு அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்ததாக ஃபெல் மதீனா நகரத்துக்கு சென்றேன். எனவே என்ற சொற்பிரயோகம் இங்கே இடம்பெற்றிருப்பதை பார்க்கின்றோம். நாங்கள் நேரடியாகவே பயிற்சிக்கு சென்றால் இந்த பாடத்தில் வருகின்ற பயிற்சி நாங்கள் சொல்லுகின்றோம் எப்படி ஹுரூஃபுல் அத்ஃப் பிரயோகித்திருக்கின்றார்கள் என்பதை நீங்களால் பார்க்க முடியும். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, நாங்கள் நேரடியாக பயிற்சிக்கு செல்வமாக இருந்தால் நமது பாடத்திலே வந்திருக்கின்றது பயிற்சி பொருத்தமான கன்ஜெக்ஷன் ஹுரூஃபுல் அத்ஃபும் அதுக்கு பிறகு வருகின்ற சொற்களையும் நாங்கள் இணைத்து பயன்படுத்துவதற்கு ஒரு பயிற்சியை அவர்கள் தந்திருக்கின்றார்கள். லதைய கலமுன் கித்தாபுன், என்னிடம் ஒரு பேனையும் ஒரு புத்தகமும் இருக்கின்றது.
தஹலத்துல்லா மாணவர்கள் நுழைந்தார்கள். எங்கேன்னு போட்டில்லை, நாங்கள் சொல்லுவோம் தஹலத்துல்லா வல் மஸ்ஜித பள்ளி வாயிலே நுழைந்தார்கள். நுழைந்தார்கள், செவிமடுத்தார்கள். என்பது அதன் விளைவாக வருகின்றது. நுழைஞ்சி செவிமடுத்தார்கள். அல் அதான அவர்கள் அதானை செவிமடுத்தார்கள். அதான அவர்கள் அதானை செய்ய உகுமிய அலைய நான் மயக்கமுற்று விழுந்தேன். சும்ம நாங்கள் சொல்றோம் அஃபக்து விழித்தெழுந்தேன். அஃபக்து அஃபாக்க மயக்கத்திலிருந்து விழித்தெழுந்தேன் என்று சொல்றோம். சும்ம அஃபக்து பஅத சாஅத்தின் ஒரு அவருக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன், மயக்கத்திலிருந்து விழித்தெழுந்தேன். வந்து இங்க ஃப இங்க சும்ம இப்ப நீ தூரமாக அனி சுக்கர் சுக்கர் என்பது சீனி வல் மில்ஹ் சீனி அடுத்த மில்ஹன உப்பு. இப்தஹத் அனி சுக்கரி வல் மில்ஹினி உப்பு சீனியை விட்டும் தூரமாக. பொருத்தமான உங்களுக்கு தேவையான விரும்பிய சொற்களை இங்கே பிரயோகித்துக் கொள்ள முடியும். குல் மௌசன் குல் மௌசன் ஔ வாழைப்பழம் சாப்பிடு, ஔ துஃபாஹன் அல்லது ஆப்பிள் சாப்பிடு. துஃபாஹன் நாங்கள் சொல்லுவோம் வாழைப்பழம் சாப்பிடு அல்லது துஃபாஹன் ஆப்பிள் சாப்பிடு. அதுரசுல் ஹந்தசா வத்திப் என்பது மேல் நான் பொறியியலையும் வைத்தியத்துறையையும் படிக்கிறேன். நான் உதாரணத்துக்கு சொன்னேன். அதுரசுல் ஹந்தசா வத்திப் யஹ்மிலு அன்னாசு மஅஹும் இலல் பர்ரி ஹியாமன் மனிதர்கள் தரைக்கு ட்ரிப் பண்ணி போகின்ற போது அவங்க என்ன செய்யறாங்க, தங்களோடு கூடாரங்களை எடுத்துக்கொண்டு போகின்றார்கள். மலைகளுக்கு, மலை சார்ந்த பகுதிகளுக்கு, தரைப்பகுதிகளுக்கு. பர்ரன்ஸ்னா தரைப்பகுதின்னு சொல்லுவோம். எனவே தரைப்பகுதிகளுக்கு அவங்க கேம்ப் அடிப்பது கூடாரங்களையும் மேலும் மேலும் உணவுகளையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போகின்றார்கள். யுஃபத்தில் பாதுன்னா சில மனிதர்கள் மேலாக கருதுகின்றார்கள் ரியாதத்தை ஸ்போர்ட்ஸை ஔ அல்லது நாங்கள் சொல்லுவோம் அல் கிராஅத் வாசிப்பை. அல் கிராஅத் சில மனிதர்கள் ஸ்போர்ட்ஸை அல்லது அல் கிராஅத் வாசிப்பை மேலாக கருதுகின்றார்கள். அத்தரிவியஹ் ஓய்வு வழங்குவது, ரிலாக்ஸேஷன் ஓய்வு வழங்குவது, முஃபீதுன் லில் ஜிஸ்மி உடலுக்கும், வல் அக்லி சிந்தனைக்கும் அது பயனளிக்கக்கூடியது. ஜிஸ்மி வல் அக்லி இங்க வந்திக்குது. ஜிஸ்மி வல் அக்லி. அடுத்தது அல்லிமு அவுலாதக்கும் அஸ்ஸிபாஹ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீச்சலை கற்றுக் கொடுங்கள். வர்ரிமாயா அம்பறிவதை கற்றுக் கொடுங்கள். ஹதீஸ்ல வர விஷயம் வர்ரிமாயா அம்பறிவதை கற்றுக் கொடுங்கள். வ ருகூபல் ஹைலி குதிரையோட்டம், ருகூபல் ஹைலி குதிரையோட்டுவதை கற்றுக் கொடுங்கள். எனவே இங்க என்பது மேலும் மேலும் வந்திப்பதை பார்க்கிறோம். யுசல்லி அல் முசாஃபிர் அத்துஹுர வல் அஸ்ர முசாஃபிர் ஒரு பிரயாணி லொஹரையும் அஸ்ரையும் ஜம்அன் வ கஸ்ரன் சேர்த்து, கஸ்ரன சுருக்கி சேர்த்து மேலும் சுருக்கி சேர்த்து சுருக்கி தொழுகின்றார். குல் சாப்பிடு, தஆமல் அஷா இரவு உணவை சாப்பிடு, சும்ம இஷ்ரப் பிறகு குடி. நாங்கள் சொல்லுவோம் இஷ்ரபில் தவா மருந்தை குடி. அசீர் என்று சொல்லும் போடலாம், பானத்தை குடி, மருந்தை குடி. சும்மா இஷ்ரபில் தவா. இங்கே சும்மா என்ற சொற்பிரயோகம் வந்திருக்கு. எனவே அன்புக்குரிய மாணவர்களை நீங்கள் பார்க்கலாம், கன்ஜெக்ஷன் ஒவ்வொரு ஹுருஃபுல் அத்துஃப் நாங்கள் படித்த இந்த இடத்திலே வாவ் ஃப சும்ம போன்ற சொற்கள் நாங்கள் படித்திருக்கிறோம். எனவே அவற்றை எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை இங்கே பார்த்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல ஹுருஃபுல் அத்துஃப் என்கின்ற கன்ஜெக்ஷன் இருக்கின்றன. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வருகின்ற வகுப்புகளை பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆரம்ப அறிமுகத்தை நீங்கள் மிக கவனமாக படித்துக் கொள்ள வேண்டும். இத்தோடு இன்றைய எமது அகமர்வை முடிக்கின்றோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.